இருந்தாலும், சோசியல் ஜஸ்டிஸா இருந்தாலும், பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷனா இருந்தாலும், எல்லாத்துக்கும் முன்னோடி. பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நீதி கட்சியா இருக்கட்டும், எல்லாமே. அப்ப டெல்லி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும், ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுறவங்க மட்டும், குறிப்பிட்ட பிராந்தியத்தை பேசுறவங்க மட்டும்தான் இந்தியான்னு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. வட இந்தியா, இந்தி பேசுறவங்க, பிராமின்ஸ், இந்துத்துவா, இந்த கான்செப்டுக்குள்ளேயே இந்தியாவை கொண்டு போலான்னு நினைச்ச டெல்லிக்கு அறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் வந்து இன்க்ளூசிவ் குரோத்துங்கிறாரு, எல்லா மாநிலத்துக்கும் சம பகிருங்கிறாரு, எல்லா மொழி பேசுறவனுக்கும் உரிமை வேணுங்கிறாரு, இந்திய எங்ககிட்ட திணிக்காதேங்கிறாரு. இன்னைக்கு மேற்கு வங்கம் அதை பேசுது, மகாராஷ்டிரா பேசுது, சிவசேனா பேசுது இந்திய எதிர்ப்பு, கர்நாடகா காங்கிரஸ் சேர்ந்த சித்தராமையா பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதி மறு சீரமைப்பு, எங்களை ஏமாத்த பாக்குறியா? தென்னிந்தியாவிலிருந்து குரல் வருது. யாரு தொடக்கி வைக்கிறா? தமிழ்நாடு முதலமைச்சர். அப்ப எல்லாத்துக்கும் இவனுங்க தாண்டா காரணம். நம்ம யாரையெல்லாம் படிக்க விடான்னு சொன்னோமோ அவங்க எல்லாரையும் படிக்கணுங்கிற குரல் பேசி, அந்த அரசியல் பேசி, அதுக்கு போராடி கம்யூனல் ஜீவா கொண்டு வந்து இன்னைக்கு ரிசர்வேஷன்ல எல்லா மாநிலத்தில் உள்ள பேக்வர்டு கிளாஸையும் இன்னைக்கு படிக்க வச்சுட்டாங்க. ஷெட்யூல் காஸ்ட் உரிமை, அதிகாரம். இன்னைக்கு பாபு ஜெகஜீவன் ராம வந்து நாம வந்து கோவிலுக்கு வெளியே நிப்பாட்டி அவர் இருந்த இடத்த கழுவி விட்டா பாபு ஜெகஜீவன் ராமுக்கு நாங்க செலவு போங்கிறதுல இருந்து, அம்பேத்கருக்கு வந்து பல்கலைக்கழகம் உருவாக்குறதுல இருந்து, எல்லா இதுலயும் சாதி ஒழிப்புல இங்க முதன்மையா இருக்கிறாங்க. அப்ப என்னடா இந்த தமிழ்நாடுன்னு கேட்டா திராவிட கட்சிகள் இங்க வந்துச்சு. மற்ற எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆண்டுச்சு, ஸ்தாபன காங்கிரஸ் ஆண்டுச்சு, ஜனசங்க ஆட்சி இருந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் இருந்தது. பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் இடஒதுக்கீடு, பழங்குடியினர் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், இப்படி எல்லாவற்றிலையும் இருக்குங்கிறனாலதான் அறிஞர் அண்ணா செத்த செய்தியை கேட்டு அந்த வட இந்திய லாபி, வட இந்திய அதிகாரிகள், வட இந்திய பிராமணர்கள் கொண்டாடி இருக்கான். அண்ணா செத்துட்டான்டா, சமூக நீதி பேசின அண்ணா செத்துட்டான்டா, மொழி வழி உரிமை பேசின அண்ணா செத்துட்டான், இந்திய அண்ணா சாகட்டும் அப்படின்னு வன்மத்தை கக்கி இருக்கிறாங்க. இத பெரியாரிஸ்ட் சொல்லல, திமுக சொல்லல, தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியவாதிகள் சொல்லல. யார் சொல்லியிருக்கானா, திராவிட இயக்க பாரம்பரிய கட்சி எதையும் சாராமல் ஒரு அதிகார, ஒரு பியூரோக்ராட்டா இருந்த குடியாத்தத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர் வட இந்தியாவோட ரொம்ப நெருக்கமானவர், இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமானவர், அப்பேற்பட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் திமுகவுடைய பொறுப்புல இல்லை, தீக்கால பொறுப்புல இல்லை, எதுவும் பெரியாரிஸ்ட் குறித்து ஆய்வு செஞ்சு புத்தகம் எழுதல, ராஜீவ்காந்தி கொலை குறித்து தான் அவர் புத்தகம் எழுதினார். அப்பேற்பட்ட ரகோத்தமன் போன்றவர்கள் எந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா மீது, தந்தை பெரியார் மீது, திராவிட இயக்கத்தின் மீது இவர்கள் வன்மத்துடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதை ஏன் நான் இன்னைக்கு திருப்பி உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் உட்காந்து பேசுறேன்னா, இங்கு எப்படியாவது இந்த திராவிட கட்டுமானம் அழிந்து விடாதா அப்படிங்கிறதுக்கு அதிகாரிகளை வைத்து அவங்க நிறைய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. எப்படியாவது எம்ஜிஆர், அன்பழகன், நாவலர் 3 பேரையும் பிரிச்சிடணும்னு 1970 பிளான் பண்ணாங்க.